மக்கள் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வீட்டு இந்த எபிசோட பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை வச்சுக்கோங்க. போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே டாஞ்சிரோ வந்துட்டு வேற இடத்துக்கு ட்ரைனிங்காக வந்திருப்போம். ஸோ இப்போ வந்துட்டு வச்சுக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதாவது அந்த ஃபிளெக்சிபிள் அச்சீவ் கிட்ட வரவே ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அதை ஸ்டார்டிங்னே அப்படியே ட்ரைனிங்க்கு ரெடியாக ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்களோட ட்ரைனிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு டாஞ்சிரோ ஒருத்தவங்க. ஸோ இவங்க எல்லாருமே இங்கே கதையில் இருக்கும்போது ஸோ இவங்க வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போவான். ஸோ அடுத்த இடம் வந்துட்டு சர்பண்ட் அடிச்சிட்டான். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லும் போது ஸோ அவர் என்ன சொல்லுவாருன்னா வாய முடியல நான் கொண்டுன்னு சொல்றாரு. ஸோ இவரே இவனால இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாருன்னா இவருக்கு வந்துட்டு கனரோஜி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். ஸோ அதில் என்ன அவங்க போட்டு இருப்பாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு நானும் டாஞ்சிரோவும் ட்ரைனிங் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி இந்த டீக்காக நான் சாவு கூட ரெடியா இருக்கான்ட்டு ரொம்ப பேசுறான்னு சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்துட்டு அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டானு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவரோட ட்ரைனிங் அது எப்படி இருக்குன்னா ஸோ ஒரு மரத்துலையும் ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு பெல் மாதிரி இருக்கும். ஸோ அதை அடிக்கணும். ஸோ அதுதான் இவரோட ட்ரைனிங். அப்பதான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இவங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் சொல்றதே கேட்காம இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சரிவா நான் பண்றதை பண்ணி கட்டுன்னு சொல்லிட்டு இவர் வேகமா போயிட்டு அவங்க எல்லாருக்கும் நடுவில் இருக்கிற பெல்ல கரெக்டா அடிச்சிட்டு வந்துட்டாரு. ஸோ இதே டாஞ்சிரோ பண்ண சொல்றாரு. ஆனா டாஞ்சிரோ வந்துட்டு அதை வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்டா பண்ணவே இல்லை. ஸோ பக்கத்துல போயிட்டு லைட்டா டிங்கிட்டு சின்ன பசங்க அடிக்கிற மாதிரி ஏமாத்தி அடிச்சுன்னு இருக்கான். ஸோ அவரு வந்துட்டு காண்டாயிட்டு அப்படியா சரி நீ அந்த அளவுக்கு ஷார்ப்பா என்ன வந்து அடிடான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த பெல்லுக்கு நடுவில் நிற்கிறாரு. ஸோ இவன் வந்துட்டு அடிக்க போகும்போது அங்கிருந்து ஒருத்தன் வந்துட்டு வேணா அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஸோ இவனுக்கு வந்துட்டு இவங்க என்ன அடிச்சிட போறான்ட்டு அந்த பயத்துல சொல்றாரு. ஸோ இவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அவர் வந்து இவன் நடிச்சிடாரு. ஸோ இவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கதற ஆரம்பிச்சிடான். ஸோ ஏன்னா வலிக்க ஆரம்பிச்சிடுது இவனுக்கும். ஸோ இவன் வந்துட்டு எப்படியா இவங்க அடிக்காம அவர் அடிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அடிக்க போகும்போது இவங்க வந்துட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிடாங்க என்ன அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட பிளேடும் வந்துட்டு அப்படியே செட் பண்ற மாதிரி வளைஞ்சு இவன் அடிக்குது. ஸோ இவனாலே சுத்தமா முடியல. ஸோ அப்படியே அந்த ட்ரைனிங் அன்னைய முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமா டாஞ்சிரோ வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்கான். ஸோ அங்க இருக்கிற பசங்க ஏன்டா நீ இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்க போதும் விடுடான்னு சொல்லும்போது அடுத்த நாள் உங்களை அடிக்காம இந்த பெல் அடிக்கிறதுல நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ இவனுங்க வந்துட்டு நானும் வரேன்டான்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. ஸோ பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் போயிட்டு குளியில போறாங்க. ஸோ குளிக்க போகும்போது ரொம்ப வழி ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லாரும் வெளியில தவிச்சிட்டு ஒரு வேலை குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் வருது. ஸோ அடுத்த நாள் அதே மாதிரி தான். ஸோ அடிக்க போகும்போது அடிக்க போக முடியல. ஸோ அந்த நேரத்தில் அவர் அடிச்சிடாரு. ஸோ இவனு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திணறின்னு இருக்கான். ஸோ மறுபடியும் குளியில போறாங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ 3ஆவது நாள் ஆரம்பிக்குது. 3ஆவது நாள் அதே மாதிரி தான். அவர் பக்கத்தில் கூட என்னால் போக முடியல. போட்டு உரிச்சு எடுக்கிறாரு. ஸோ மறுபடியும் குளியில போடும்போது அழுதுனே குளிக்கிறான். ஸோ 4ஆவது நாள் ஆகுது. ஸோ 4ஆவது நாள் அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்துட்டு அவன் பக்கத்தில் போய் அடிக்கும்போது கட்டையிலாம் அடிக்கிறான். ஆனால் அவர் மேலே அடிக்க மாட்டேது. அவர் வந்துட்டு போட்டு இவனை பிறந்து எடுக்கிறாரு. ஸோ அப்பதான் அவனுக்கு யோசிக்கிறான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்மளோட பேட்டில் ஃபீல்டாக எடுத்துக்கணும். ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு காட்டு உள்ள சண்டை போடுறதா, அதாவது இவங்க எல்லாருமே வந்துட்டு மரம் செடி கூடியதான் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்பதான் இவர் வந்துட்டு கரெக்டா சண்டை போடுறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சரியான பேட்டில் நடந்து இருக்கு. ஸோ அந்த நேரம் பார்த்துட்டு டாஞ்சிரோ என்ன பண்ணா கரெக்டா அவர் கூட சண்டை போட்டு இருக்கும்போது வேகமா அட்டாக் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸில் இலக்கேஷரா. ஸோ அப்பதான் அவருக்கும் புரியுது ஓகே இவன் வந்துட்டு பாஸ் ஆயிரான். ஸோ அடுத்த லெவலுக்கு இவன் அனுப்புன்னு சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு இவன் போலான்னு சொல்றாரு. ஸோ அவன் வந்துட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது வாய முடியும் உங்க போயிடலாம் நான் கொண்டுடுவேன் உங்க நீ வந்துட்டு கணவர்கிட்ட பேச நான் பார்த்தேன்னா உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவனை வந்து தோத்துறாரு. ஸோ இவன் வந்துட்டு அடுத்த ஆளுகிட்ட போறான். ஸோ அடுத்த ஆளுகிட்ட இவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா விண்டேஜ் ரைட்டு தான் போறான். ஸோ அந்த இடத்துல போனதுக்கு அப்புறமா ஜெனுட்ஸ் வந்து வேகமா வந்துட்டு இங்க வந்து நம்ம போயிடலாம் வாடான்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தின்னு கூப்பிடுறான். ஸோ இவனு வந்துட்டு புரியல ஏன்டா இவன் இப்படி கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உடனே விண்டேஜ் பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒண்ணு என் கூட வா இல்லைன்னா என் கையில் அடிப்பட்டு சாவுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல ஒரே அடிச்சாரு. அவன் மயக்க போட்டு வந்துறான். ஸோ உடனே டாஞ்சிரோ என்ன பண்ணானே இவனை தூக்கின்னு வரான். டாஞ்சிரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்க கூட ட்ரைனிங் எடுத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்றான். ஸோ இவர் என்ன சொல்றானா அப்படிலாம் ஒன்றும் சந்தோஷப்படாத நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ணவேலன்னு சொல்றாரு. உடனே இவன் என்ன சொல்றானா நானும் உங்களை அக்செப்ட் பண்ணல நீங்க ஏன்னா என் தங்கச்சியை ஒரு நாள் நீங்க அடிச்சிங்க. ஸோ பழைய எபிசோட் எடுத்து பாத்தீங்கன்னா ஸோ அதுல வந்துட்டு இவர் தான் ஃபர்ஸ்ட் டாஞ்சிரோ அவன் தங்கச்சி கூட நீங்க வரும்போது அட்டாக் பண்ணிருப்பாரு. ஸோ அதை தான் இவன் மனசுல வச்சுன்னு சொல்றான். இந்த மாதிரி நீங்க தங்கச்சி அடிச்சிங்களா நானும் மறக்க மாட்டேன் சொல்லிட்டு இவன் இருந்து போறான். ஸோ அவருக்கு வந்து லேட்டர் டென்ஷன் ஆயிடுது. ஸோ அப்படியே விஷயம் உங்களை நான் பின்னாடி பாத்துறேன்னு சொல்றாரு. உடனே இங்க ட்ரைனிங் நடக்குது. ஸோ இவரும் போட்டு எல்லாரையும் போட்டு பல வெடி அடிக்கிறாரு. ஸோ டாஞ்சிரோ வந்துட்டு சுத்தமா தாங்க முடியல. அப்பதான் அவனுக்கும் புரியுது ஏன் ஜென்மஸ் வந்து இங்க போலான்னு சொல்றான்ட்டு ரத்தம் தெரிய எல்லாருக்கும் அடி விடுது. ஸோ அப்பதான் ஜென்மஸ் சொல்லதான் ஃபீல் பண்ணுறான். ஸோ நம்மளும் கூட போயிருக்கலாம்னு சொல்லிட்டு யோசனை இருக்கும்போது இவங்க வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு போட்டு பல அடி அடிக்கிறான். ஸோ டாஞ்சிரோ வந்துட்டு அந்த இடத்துல சர்பண்ட் கிட்ட 4 நாளா வாங்கின அடியை வந்துட்டு இவன் ஒரே நாளா வாங்கிடுறான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு அந்த விண்டேஷரோட தம்பி அதாவது அந்த கென்னியா இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி பேசினா இருக்கான். இந்த மாதிரி நீங்க ஏன் வந்துட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ ஏன் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறீங்க ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒழுங்கா வாய முடின்னு போயிடு நீ வந்துட்டு ஒரு டிமன் ஸ்லேயரா இருக்கவே லாக்கி இல்ல. ஸோ உன்னோட ஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் பாரு உன்கிட்ட வந்துட்டு 0 ஸ்கில் இருக்கும். உன்கிட்ட என்னதான் இருக்குது ஒரு பிரீத்திங் டெக்னிக் ஆச்சு இருக்கான்னு கேட்கறாரு. ஸோ ஆக்சுவலா பார்த்தா இவன்ட்ட ஒரு பிரீத்திங் டெக்னிக் கூட இருக்காது. ஸோ இங்க இருக்கிற எல்லா டிமன் ஸ்லேயர்கிட்டையும் அட்லீஸ்ட் 1 பிரீத்திங் டெக்னிக் ஆச்சு இருக்கும். ஸோ அதாச்சும் இவன் வச்சிருக்கும். ஸோ அதை தான் சொல்லிட்டு இவன் வந்து பேசினு இருக்கும்போது பின்னாடி வந்து டாஞ்சிரோ வந்துட்டு அப்படிதான் விட பேச அவர் வந்துட்டு மனசை மாத்திட்டு சொல்லி இருப்பான். ஸோ அப்பதான் அவன் என்ன சொல்லுவானா இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு டிமன் எல்லாம் சாப்பிட்டா சண்டை போடும்போதுன்ட்டு ஒரு மாதிரி பேசுவோம். ஸோ அவரும் அதை கேட்டதுக்கு அப்புறமா என்னது டிமனா சாட்டியா உன்னை இதுக்கு விட விடாதுன்னு சொல்லிட்டு வேகமா அடிக்க வராரு. ஸோ டாஞ்சிரோ வந்துட்டு அவனை காப்பாத்தினான். ஸோ காப்பாத்தினதுக்கு அப்புறமா 2 பேரும் அங்க இருக்கிற கதை வருஷம் வெளில வந்துடுறாங்க. ஜெனுட்ஸ் வந்துட்டு அங்க இருக்கிற பசங்க எல்லாம் உட்காந்து பேசினு இருக்கான். என்னன்னா இது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு பார்க்கும்போது டாஞ்சிரோ ஸோ டாஞ்சிரோ தானே ஆட்டாது நான் கூட அவன் நினைச்சு பயந்துட்டேன்டான்னு சொல்றான். ஸோ அப்பதான் டாஞ்சிரோ என்ன சொல்றான் இந்த மாதிரி விட்டுருங்க நான் வந்துட்டு உங்க தம்பி தான் ஏன் அவன்கிட்ட இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்ன இது ஏதோ ஒரு கோரமா சத்தம் கேக்குது எவன பல்ல கட்சின்னு கதை உடச்சுன்னு வரானே எவன்ட்டு அவன்ட்டு பார்த்தா ஸோ விண்டேஜ் வராரு. ஸோ அதை பார்த்தோன்னே ஜெனுட்ஸுக்கு வந்துட்டு அல்ல எல்லாரும் சத்தம் மாதிரி பண்ணிக்கலான்ட்டான். ஸோ எல்லாருமே பார்த்துறாங்க.
ஸோ உடனே டாஞ்சிரம் வந்துட்டு இவனை தயவு செஞ்சு விட்டுருங்க, இவன் வந்ததுனால தான் நாங்கள் வந்துட்டு அந்த அப்பரன் கூட சண்டை போட்டு வின் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. ஸோ இவனுக்கும் கொஞ்சம் பவர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக அவன்ட்டு பேசினிருக்கான். ஸோ இவன் வந்துட்டு அது எதுவுமே காதல் வாங்குற மாதிரி தெரியல. நீ ஒழுங்கு வந்து போயிடு, இல்லை நீ பேசின பேச்சுக்கு உன்னை சாவடிச்சிடணும்னு சொல்றாரு. இவன் வந்துட்டு அதெல்லாம் காதல் வாங்கிக்கிற மாதிரி தெரியல, ரெடியாக நிற்கிறான் சண்டை போகிறதுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு வேகமாக வந்து ஓடி வந்துட்டு வயிற்றுல ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. ஸோ அவன் டாஞ்சிரம் என்ன பண்ணிடுறான்னா அதை பிளாக் பண்ணிட்டு அவர் கழுத்துல ஒரு கிக் விட்டுறான். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுது. அவரும் வந்துட்டு அந்த 1 செகண்ட் வந்ததில்ல. டாஞ்சிரம் என்ன சொல்றாங்கன்னா ஜெனிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நீ வந்துட்டு கென்னியை வைத்து நீங்க வந்து ஓடிடுன்னு சொல்றான். ஸோ ஜெனிட்ஸ் வந்துட்டு ஏன்டா என்ன மாட்டி விட்ட, நீ ஆனால் சும்மா இருக்க மாட்டல, நீ செத்தாலும் நானும் கூட சாகணும்ல, நீ ரொம்ப நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு கென்னியை அவங்க வந்து கூட்டு ஓடினு இருக்கான். ஸோ அப்போ ஓடினு இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா கென்னியை கிட்ட இந்த மாதிரி உங்க அண்ணன் ஏன்டா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறான், அவனுக்கு வேற வேலை இல்லையான்ட்டு அவன் திட்டின்னு இருக்கான். ஸோ கென்னியை வந்துட்டு ஒரு குத்திட்டு இந்த மாதிரி எங்க அண்ணனை பத்திலாம் நீ பேசாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் இங்க பேசின இருக்க இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டாஞ்சிரக்கும் அவனுக்கும் லேட்டா சண்டை மாதிரி போகுது. ஸோ இங்க இருக்கிற பசங்க எவ்வளவு பிடிச்சி தத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து சொல்லுது இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு விண்டேஜ் பக்கத்துல போக கூடாது. ஸோ இது வந்துட்டு மேல இடத்துல சொன்னாங்க. சரி நீங்க இங்க வந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அடுத்த விஷயம் தேடி போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஜென்ஸும் வந்துட்டு ரொம்ப நேரமா போய் இருக்காங்க, எவ்வளவு தூரம்ட்டு பார்த்து இருக்கும்போது அப்பதான் அங்க ஒரு வாட்டர் ஃபால் வந்து ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அங்கன்ட்டு எட்டி பார்த்தா இன்னும் அங்க இருக்கிற ஒரு 4 பசங்க கூட ட்ரெயினிங் எடுத்துன்னு இருக்கான். சரிடா அங்கதான் இவங்க ட்ரெயினிங் எடுத்துனுங்கிறாங்களே, வேற எங்கன்னா மாசம் இருக்கிறாருன்ட்டு பாக்கும்போது பின்னாடி அவரு ஒரு நெருப்பு மேல நின்னுங்க ஒரு கழுத்து மேல கட்டைய வச்சுன்னு உங்களை நான் வந்துட்டு என்னோட ட்ரெயினிங்க்கு வரவேற்கிறேன்னு சொல்றாரு. ஸோ ஜென்ஸ் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஷமஷாக்காரன் என்ன மனுஷன் நெருப்பு மேல நின்று இருக்கிறான். ஸோ நம்மள இந்த மாதிரி நிக்க விடுவோம் போலன்ட்டு அவன் அப்படியே மயக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறான். ஸோ அப்படியே இந்த எபிசோட் இங்கே முடிச்சிடறாங்க. ஸோ இன்னும் போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேலும் வேற எதனா அனிமி சீரிஸ் பார்க்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.